நம்ம வந்து இந்த மாதிரி மல்டிமீட்டரை வந்து வோல்டேஜ்ல கரண்ட் செக் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன டிசி மோட்டாரு, ஸ்பீக்கர், எல்இடி இதெல்லாம் செக் பண்றதுக்கு வந்து சில பேருக்கு வந்து தெரியாது. அதுதான் எப்படின்னு இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய சேனல்ல வந்து நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சூப்பரான மல்டிமீட்டரோட அன்பாக்சிங் ரிவ்யூஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மல்டிமீட்டர் வந்து எப்படி வந்து ப்ராப்பரான முறையில் வந்து யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மல்டிமீட்டரில் வந்து நம்ம செய்யக்கூடிய டாப் 5 டாப் 10 இந்த மாதிரி தவறுகளை பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒரு 7-8 வீடியோ. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட மெயின் விஷயத்துக்கு வந்து வரலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டிசி மோட்டாரு, எல்இடி, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பீக்கரோட வேல்யூவை எப்படி செக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மோட்டராக இருந்தாலும் இந்த மாதிரி டிசி மோட்டராக இருந்தாலும் சரி, எல்இடியாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, இது வந்து கரெக்டான முறையில் வந்து வேலை செய்யுதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது பிளாக் கலர் ஒயரை வந்து நம்ம வந்து காமன், அதாவது சென்டர் பையில் சொருகணும். ரெட் கலர் ஒயரை வந்து ரைட் சைடு தான் சொருகணும். அது எல்லாருக்குமே தெரியும், சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணோம், எந்த பக்கம் திரும்பினாலும் ஆன் ஆகும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு, மோட்டரு, எல்இடி செக் பண்ணுறதுனால நாம் வந்து இதை வந்து கீழே திருப்பணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பீக்கர் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து போட்டிருக்கோம், ரெட் கலராக இருக்கும். இதுதான் வந்து பசர் மோடுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம ஸ்பீக்கரு, எல்இடி, அது மட்டும் இல்லாமல் டிசி மோட்டர்லாம் செக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் காயிலும் இதை வச்சு செக் பண்ண முடியும், காயிலோட வைண்டிங்கு. இப்போ நம்ம ஒன்று செக் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எல்இடி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு 3 டைப்பில் எல்இடி வந்து எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து சின்ன சின்ன எல்இடி வந்து கிடையாது, அதனால் இந்த மாதிரி 3 வோல்ட் எரியக்கூடிய எல்இடி வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாக வந்து ஒன்று தான் காட்டும், அதாவது பசர் மோட் இருக்கும்போது. அப்போ தான் வந்து இது வந்து கரெக்டாக வந்து இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த 2 பின்னையும் வந்து ஷார்ட் பண்ணும்போதும் தெரிஞ்சுக்கலாம். செக் பண்ணி காட்டுறேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும், சவுண்டு வருது. அப்புறம் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்இடி வந்து செக் பண்ணலாம். எல்இடியோட ப்ளஸ் மைனஸை வந்து எப்படி கொடுத்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இங்கே வந்து 1 தான் காட்டும், இல்லைன்னா சரி நம்பர் வந்து காட்டும். நான் செக் பண்ணுறேன். அதாவது ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்தா கிட்டத்தட்ட 2 வோல்ட் 3 வோல்ட் எல்இடியாக இருந்தால் இந்த மாதிரி எல்இடி வந்து லைட்டாக வந்து எரியும். இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அதே 1 தான் வந்து காட்டும். அடுத்து இந்த ஒரு எல்இடி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து லைட்டாக பிளிங்க் ஆகிட்டு போகிறது தெரியும். அப்போ இந்த எல்இடி வந்து சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில நம்பர்ஸும் வரும் டிஸ்பிளேயில், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இந்த ஒரு எல்இடி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வைக்கிறேன். மைனஸ் வந்து காட்டுது, கிட்டத்தட்ட 199 காட்டுது. நான் வந்து மாற்றி வச்சிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக வச்சு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக வச்சா மைனஸ் எதுவும் வரல. அது மட்டும் இல்லாமல் 200 காட்டுது. இப்போ இந்த எல்இடி வந்து சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கரை வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன சைஸ் ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, சின்ன மொபைலில் வர ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே மெத்தட் தான். இப்போ இந்த 2 ஸ்பீக்கரும் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பீக்கர் செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பஜார் சவுண்டு வருது. அப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து சூப்பராகவே இருக்குது. அடுத்து இந்த ஸ்பீக்கர் செக் பண்ணலாம். இதுவும் வந்து சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா என்கிட்ட வந்து ரிப்பேரான ஸ்பீக்கர் எதுவும் இல்லை, அதனால தான் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்படி இந்த ஸ்பீக்கர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து வராது, இனிமே வராது, சவுண்ட் வந்து சுத்தமாக வராது.
அடுத்து டிசி மோட்டார் தான். ஒரு 3 டைப்லான டிசி மோட்டார் வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்கில் வரக்கூடிய அந்த ஸ்லோ டைப்பில் மெதுவாக சுற்றக்கூடிய மோட்டரு. இது வந்து டபுள் சைடு டூயல் சாஃப்ட் மோட்டரு. இது வந்து நார்மலான டாய் மோட்டரு. இப்போலாம் வந்து 3த்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டாய் மோட்டர் செக் பண்ணலாம். ஒரு சில நம்பர் வந்து வருது, 10ன்னு வருது. அப்போனா அதில் 10 வைண்டிங் இருக்குன்னு நம்ம ஒரு கணக்கு தான். அடுத்து இந்த டிசி மோட்டார் செக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3ன்னு காட்டுது. அது வைண்டிங்கோட நம்பர் இல்லை, ஏனோ சரி தெரியல எனக்கு. அடுத்து இதை செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எந்த ஒரு சவுண்டும் வரல, ஏன்னா இதில் வைண்டிங் வந்து வித்தியாசமாக இருக்கும். அது எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மோட்டார் வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் சரியாக வந்து சவுண்டு வந்து வரல. செக் பண்ணி பார்க்கலாம் அந்த மோட்டர் இதுக்கும். இப்போலாம் ஒரு பேட்டரி எடுத்து வச்சு பார்க்குறேன். மோட்டர் சுத்தது நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், மோட்டர் வந்து நல்லாவே சுற்றுது. இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி டிசி மோட்டாரு, இந்த மாதிரி எல்இடிஸு, அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கரு, இதோட வேல்யூ வந்து எப்படி செக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்குதுன்னு இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அவ்வளோ இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னு மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். நம்மளோட சேனல் வந்து ரொம்பவே சூப்பரான நல்ல நல்ல கண்டென்ட் வந்து போட்டிருக்கேன். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கண்டென்ட்டாக ஒஸ்ட் கண்டென்ட்டான்னு. எமர்ஜென்சி லைட் செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் மினி ஃபேன் செய்கிறது, மொபைல் ரிப்பேரிங் வீடியோஸு, அதில் கோல்டு இருக்கா இல்லை உருட்டா, அது மட்டும் இல்லாமல் டெக்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ வந்து நம்மளோட சேனல் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்கிறது என்னோட விருப்பம், சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பண்ணாது உங்களோட விருப்பம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, அருமையான, சூப்பரான, வித்தியாசமான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.